ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா குன்னூருக்கு கீழே இருக்கக்கூடிய லேம்ஸ் ராக், கிட்டத்தட்ட டால்ஃபின் நோஸ், லேம்ஸ் ராக் இதெல்லாமே ஒரே ரூட்டில் தான் இருக்குது. நம்ம போகிற வழியிலேருந்து கிட்ட ரைட்டு கட் பண்ணி போனோன்னா இந்த டால்ஃபின் நோஸ் போயிடலாம். அழகான ஒரு இயற்கையான ஒரு இடங்கள் தான். ஊட்டியை பொறுத்த வரைக்குமே இயற்கை தான். அந்த இயற்கையில் இந்த லேம்ஸ் ராக்கும் ஒன்று, டால்ஃபின் நோஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மலையோட டிப்பு தான். மலையோட டிப்பில் அவங்க ஒவ்வொரு பேரிகேடம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வியூ தான் நம்ம பார்க்க போகிறது. இதுதான் நம்ம போகக்கூடிய வழி. கிட்டத்தட்ட 20 ரூபா டிக்கெட்டு நினைக்கிறேன். 20 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போன அந்த எக்கோ ராக் வியூவாக இருக்கலாம், இதெல்லாமே இந்த டீ எஸ்டேட்டு இந்த மாதிரி இடத்துல ட்ரெக்கிங் பண்ணி போன மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. நம்ம நார்மலாக மலையில் எப்படி போகுமோ அந்த மாதிரி உள்ள ஒரு இதில் தான் நம்ம போவோம். அதில் இவங்க கல் போட்டு வச்சுருந்தாலுமே இது நம்ம காட்டுக்குள்ளாடி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். சுற்றியுமே மரங்களாக தான் இருக்கும். நம்ம நடக்கிற பாதை மட்டும்தான் அவங்க இது மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. மற்றபடி எல்லாமே காட்டுக்குள்ளே நடந்த மாதிரியே தான் ஃபீல் ஆகிருக்கும். இருட்டாகவே இருக்கும். நார்மல் நம்ம 12 மணி 1 மணி டைம் போகணும். அந்த டைமே இந்த மரங்கள்னாலே உள்ளாடி இருட்டாக இருந்த மாதிரியே இருக்கும். அதுதான் இதோட ஒரு அழகு. நம்ம நடந்து போகிறது கிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நம்ம இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நடந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா கடைசியில் ரீச் ஆகிற இடம் தான் அந்த ஒரு வியூ பாயிண்ட்ஸ். நம்முடைய மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லக்கூடிய நம்முடைய கோயம்புத்தூர், ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையே நம்ம பார்க்கலான்ற ஒரு வியூ. அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையமே மேட்டுப்பாளையத்தில் உள்ள சில இடங்களையும் பார்க்கலாம். ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையுமே நம்ம அழகாக பார்க்கலாம். அந்த வியூவை தான் நம்மளும் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் மழை டைம் வந்தீங்கனாலோ இல்லை அந்த மிஸ்ட்டு வர டைம் வந்தீங்கனாலோ எதுவுமே தெரியாது. அந்த ஒரு மவுண்டனோட டிப்பில் இருந்துட்டு சும்மா அந்த மேகத்தையும் மிஸ்டையும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஓல் நேச்சர் அப்படியே தெரியும். அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த இதெல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லை அந்த மரங்கள், மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடியது அதெல்லாமே தெரியும். இதுதான் நம்ம அந்த வியூ. இது இன்னொரு பக்கம் கொஞ்சம் கீழே, இதுக்கு மேலே இன்னொரு வியூ உண்டு. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஓவரால் கவர் ஆகுது. இதுதான் அந்த வியூ. அங்கே தெரிகிறது தான் நம்மளுடைய கோயம்புத்தூர். அது நான் இன்னுமே அழகாக காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், தான் அந்த மத்தியான டைம் வந்ததுலேருந்தே தெரியுது அங்கே இருக்கிறது அந்த கோயம்புத்தூர். எவ்வளோ தூரம் நம்ம மலையேறி, மேட்டுப்பாளையத்துலேருந்து மலையேறி தான் மேலே வந்திருக்கோம். இதான் அந்த குன்னூருக்கு மேலே உள்ள இடங்கள். இன்னும் நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போய் சூமில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போகிற சில இடங்கள் தெரியும் நமக்கு. எல்லாமே கோயம்புத்தூர் தான். அந்த சைடு ஃபுல்லுமே கோயம்புத்தூர். இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனுடைய மலையினுடைய அழகு இதுதான். நம்மளுடைய அழகு பார்க்க வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இன்னொரு வழியுமே உண்டு. அதுதான் ஒரிஜினல் லேம்ஸ் ராக். ஒரு லேம்ப் கட்டி வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம கீழே உள்ள வியூ தான் பார்த்தோம். இந்த சைட்லோடி நம்ம நடந்து போனோம்னா இதுதான் அதனுடைய ஒரிஜினல் லேம்ஸ் ராக்கோட வியூ. நான் இங்கேருந்து பார்க்க ஓரளவு ஓகே தான், பட் கீழேருந்து பார்க்குறதே ரொம்ப அழகாக தான் தெரியுது. இங்கே எந்த மாதிரினா அந்த இதுவும் பாறையோட ஒரு டாப்பு தான். அந்த பாறையை செதுக்கி தான் ஸ்டெப்பே போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்லோடி நம்ம மேலே போயிட்டோம்னா அங்கேருந்து அதோட வியூ நம்ம பார்க்கலாம். ஓவரால் வியூ இங்கே இருந்தால் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா இன்னுமே கொஞ்சம் ஷார்ப்பாக எல்லாமே பார்க்கலாம். மீண்டும் நம்ம இந்த நேச்சரை பார்த்துட்டு இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இது வரைக்கும் இந்த இயற்கையை பாருங்கள்.